ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 2026 ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸ் பண்ணுறதுக்காக ஜென்ரல் தமிழ், பொது தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக ஒரு ப்ராப்பர் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் மொழிப்பாடம் ஒரு உயிர் நாடியாக இருக்குது. ஃபார் குரூப் 2 இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்ம எங்கே வீடியோ போட்டிருக்கோம், அறிவிச்சிருக்கோம். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தமிழ் முழுமையை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் வந்து இருக்குது, எந்த மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறோம், எங்கே கண்டக்ட் பண்ண போகிறோம், எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம், என்ன சிலபஸ் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணிக்குவோங்க. அதாவது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஏதோ சும்மா வந்து கொடுப்பாங்க போவாங்க அந்த மாதிரி கிடையாது. இங்கே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4ல் என்ன சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ இந்த ஃபுல் சிலபஸும் இந்த டெஸ்ட் பேட்சில் முழுமையாக நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக வந்து கொடுக்க போகிறோம். இதை நம்ம ஃபஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணல, லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை கிளியர் பண்ணி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பசங்க வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. இந்த முறையும் நல்ல சிறப்பாக வந்து பண்ணலாம். அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், உங்களோட சப்போர்ட் நமக்கு வந்து வேணும். ஓகே, ரைட். ஸோ ஜென்ரல் தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து முக்கியம். ஏன்னா லாஸ்ட் டைம் சிலபஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் போகும்போது ஜென்ரல் தமிழ் பேப்பர் டஃப்பாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த வருஷம் லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருந்தாங்களோ ஸோ அங்கேருந்து அந்த மாடலில் எந்த மாதிரிலாம் கொண்டு போயிருக்காங்க, என்ன கஷ்டமாக இருக்குது, என்ன ஈஸியாக இருக்குது, எப்படி படிக்கும், எல்லாமே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இதை முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் கட் ஆஃப்க்கு இது உதவியாக இருக்கும். ஓகே, சரி பார்த்துலாம். ஸோ டெஸ்ட்டு என்னைக்கு ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழில் என்ன விஷயம் இருக்குது, என்ன வந்து படிக்கணும், டெஸ்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும் அதை பார்த்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ரைட். ஸோ தமிழ் பகுதி பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு தரம் 100 கேள்விகள். இந்த 10ஆம் வகுப்பு தரம் தான் போன வருஷம் எக்ஸாமில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ அதெல்லாம் உரமாக எடுத்து வச்சுருவோம். இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் குரூப் 2 குரூப் 4க்கு தமிழ் என்ன வந்து படிக்க போகிறோம். சரி, எங்கேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், த வெரி ஃபர்ஸ்ட் திங், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும், நோட்ஸ் வாங்கணும், புக்ஸ் வாங்கணும், கிளாஸ்க்கு போகணும், யூடியூப் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் இல்லை. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு இதை பார்த்து எழுதுறது, பிரிண்ட் வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. இந்த சிலபஸை முழுமையாக படிங்க. அழகு 1 என்ன வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, இலக்கணம். அழகு 2 சொல் அகராதி, என்னென்ன வார்த்தைகளாக இருக்குது, எழுத்து என்ன, சொல் என்ன, இந்த கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸ் நீங்கள் தயவு செஞ்சு ஃபுல்லாக படிக்கணும். இது நம்ம ஒரு பிடிஎஃபாக எடுத்து அதை மார்க் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஓகே எல்லாம் வந்திருக்கலாம். பட் அந்த கட் ஆஃப் ரீச் ஆகுதுல்ல, இந்த 1 மார்க்கும் 2 மார்க்கும் வித்தியாசம் வருது அப்படின்னா அந்த டாப்பருக்கு இதான் வித்தியாசமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸை முழுமையாக நீங்கள் ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதை படித்தா தான் நம்ம படிக்கிற விஷயங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போதும் இது கவர் பண்ணுறோமா கவர் பண்ணலையா கிளியராக தெரிய வரும். அதான் மைண்டில் ஏற்றிக்குவாங்க. ஓகே, சரி. அடுத்தது தமிழை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன விஷயம் பெருசாக பேசப்படுறது, அவுட் சோர்ஸ். வெளியேந்து கேட்குறாங்க, எங்கேருந்து கேட்குறாங்க, என்ன மாதிரி படிக்கணும், நிறைய வெளியேந்து கேட்டாங்க, எப்படி படிக்க போகிறோம், இந்த ஒரு விஷயந்தான் ஒரு பெரிய டாக்காக இருந்தது. அப்போ இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணும் போது அது எப்படி வந்து கொண்டு போக போகிறோம், எந்த மாதிரி அணுகலாம், இதுக்கு எல்லாமே கிளியராக நம்ம வந்து பார்த்துலாம். ஓகே, சரி. இங்கே மைண்ட் ஃபிக்ஸிங் ரொம்ப அவசியம். தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், இங்கே தமிழை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத மைண்ட் ரொம்ப ஏற்றிக்குவோங்க. இந்த டார்கெட் இருக்குல்ல, இந்த டார்கெட் 80லேருந்து 85 இதுதான் உங்கள் மைண்ட் செட்டில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கணும். தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா 95 எடுக்கலாம், 98லாம் வந்து போட்டிருக்காங்க, 99லாம் வந்து போட்டிருக்காங்க. பட் இப்போது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது 80-85 தான். ஐ திங்க் லாஸ்ட்டு குரூப் 4 பேப்பரில் 79-82 தான் ஒரு டாப்பராக வந்து இப்படின்னா மார்க் வந்து எடுத்துருந்தாங்க. லாங்குவேஜ் பேப்பர் சரியாக தெரியல. பட் இங்கே 80-85 இந்த லெவலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு 10-15 கேள்விகள் விட்டுருங்க, அது அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். அப்போ 80 ஒரு மினிமமாக இருக்கட்டும், 85 ஒரு மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் தான் எக்ஸாம் ஹாலில் போகும்போது ஒரு 10 கேள்விகள் 15 கேள்விகள் டஃப்பாக கேட்டிருந்தாலும் பரவாயில்லை, அதை வந்து விட்டுடலாம். 80 கேள்வி அட்டன் பண்ணால் போதும், கட் ஆஃப் ரீச் பண்ணலாம். அந்த மைண்ட் செட் இருந்தால் தான் ப்ரிப்பேர் பண்ணும் போது கரெக்டாக வந்திருக்கும். இல்லை 95 தான் அடிக்கணும்னு நீங்கள் யோசிக்கும் போது எக்ஸாம் ஹாலில் பேப்பர் டஃப்பாக வந்தால் அது அங்கே அப்படியே உடஞ்சிரும். அது உடையும் போது உங்களுக்கு ஜிஎஸும் பாதிக்கும், மேக்ஸும் பாதிக்கும், கரண்ட் அஃபேர்ஸும் பாதிக்கும். அதை கையில் எடுக்காதீங்க. 80-85 போதும். ஓகே, சரி. இப்போ சோர்ஸ் நான் எங்கெங்கே ப்ரிப்பேர் பண்ணணும், அவுட் சோர்ஸ் கேட்குறாங்க, வெளியே புக்ஸ் வந்து கொடுக்குறாங்க, கலைச்சொற்கள் அதிகமாக வந்து கேட்டாங்க, என்ன வந்து படிக்க போகிறோம். நல்லா பாருங்கள், கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸ் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது இந்த சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்டிருக்காங்க அதை ப்ராப்பராக டீகோட் பண்ணுங்கள். கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் இலக்கணம், சொல்லகராதி, அழகு 3ல் எழுத்து திறன் கொடுக்கப்பட்டிருக்கு. கலைச்சொற்கள் இந்த 10 வினாக்கள் பேசாத பேச்சே கிடையாதுன்னு அவ்வளோ விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம், வெளியே கேட்டிருக்காங்க, கஷ்டமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் வாசித்தல், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம். ஓகே, அப்போது இந்த இலக்கணம் இது எல்லாமே உள்ளடக்கி கேட்கப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு 85.
அந்த இருக்க மொத்தம் ஒரு 6 யூனிட் இருக்குல்ல, இந்த 6 அலகுலுமே மொத்தமாக இலக்கணம் உள்ளடக்கி தான் 80 கேள்விகள். அதாவது இந்த வாசித்தலாக இருக்கட்டும், கலை சொற்கள், மொழிபெயர்ப்பு, அப்படி பார்த்தா கூட ஒரு 85 இந்த இலக்கணம் சுற்றி வந்து வந்திருக்கும். இந்த 15 இலக்கியம் இதை பேஸ் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. இதான் உங்களுக்கான சிலபஸ் பேட்டர்ன். இப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் பிரித்தா தான் ப்ராப்பராக வந்து படிக்க முடியும். ஓகே, சரி. இப்போ லாஸ்ட் இயர் கேட்கப்பட்ட கேள்விகளில் அவுட் சோர்ஸ் நான் பெருசாக பேசணும் இல்லையா, இந்த 15 கேள்விகள் உங்களுக்கு அவுட் சோர்ஸில் போல. இலக்கியம் அப்படின்னு சொல்லும் போது இந்த 15 கேள்விகள் ஸ்கூல் புக்கில் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த 85 இருக்கு இல்லையா, இங்கே தான் டிஎன்பிசி கை வச்சுருந்தாங்க. அந்த கஷ்டமான விஷயங்கள்லாம் உள்ளே வந்து இப்படின்னா கேட்கப்பட்டிருந்தது. ரைட், ஓகே. அப்போ என்ன சோர்ஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்? 85, 15 சிலபஸ் நம்ம வந்து பிரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சோர்ஸ் உங்களுக்கு என்ன படிக்கும் தெரியுமா? ஃபஸ்ட்டு சோர்ஸ் 6th to 12th வரைக்கும் சமச்சீர் புத்தகம் தான். அவுட் சோர்ஸ் கேட்குறாங்க, கீழடிலேருந்து கேட்குறாங்க, ஆத்திச்சூடிலேருந்து கேட்குறாங்க, கஷ்டமாக கேட்குறாங்க, என்ன வேணால் சொல்லட்டும். அந்த மைண்ட் செட் தயவு செஞ்சு ஓரம் எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரி சோர்ஸ் 6th to 12th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக், சிறப்பு தமிழ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிக்கணும். ஏன்னா இங்கே கேட்டிருக்க இந்த 85 கேள்விகளில் 55லேருந்து ஒரு 58 கேள்விகள் நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால், சமச்சீர் புக் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் நிச்சயமாக சாலிடாக அதை அடிக்க முடியும். அப்போ இங்கே ஒரு 55 கேள்வி இருக்கா, இங்கே ஒரு 15 கேள்வி இருக்கா? ஓகே, அப்போ இங்கே உங்களுக்கு 70 ரீச் ஆகிடுச்சு. அப்போது இந்த 70 நம்ம ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருந்தால் அந்த கட் ஆஃப் ரீச் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். இந்த 70ன்றது சமச்சீர் புக் அடிப்படையில் தான். அதாவது கேள்விகள் கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு டாபிக் வந்து படிக்கிறோம், இப்போ ஜிஎஸ்ஏ வந்து படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் புக்கிலேருந்து டைரெக்டாக கேட்டிருப்பாங்க, 2 ஆப்ஷன் அதை லிங்க் பண்ணி கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சம் நம்ம வந்து படிக்கிறோம், ஒரு ஷார்ட்கட் நம்ம வந்து படிக்கிறோம். அந்த ஷார்ட்கட்டில் ஃபுல்லாக வந்து கேட்டுவாங்களானா கிடையாது. அந்த ஃபார்மெட் வந்து ஓகே, எல்சிஎம்னா ஒரே ஃபார்மெட் தான், ஹெச்சிஎஃப்னா ஒரே ஃபார்மெட் தான், அடிஷன்னா ஒரே ஃபார்மெட் தான். பட் அந்த கேட்குற மெத்தட் வேறு மாதிரி கேட்பாங்க, கேள்விகள் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த 3 மாங்காய் திருடிட்டு போனாங்க, 2 கோணி பயில் திருடிட்டு போனாங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் எல்சிஎம் கூட தான் வந்து வந்துச்சு. பட் நம்ம என்ன விஷயம், கேள்வி டஃப்பாக கேட்டிருந்தாங்க. கான்செப்ட் எல்சிஎம் தான், ஆனால் கேட்கப்பட்ட கேள்விகள் விதம் வேறு மாதிரி இருந்தது. அப்போ டிஎன்பிசியும் லாஸ்ட்டாக கேட்டிருந்தேன், அந்த குரூப் 2 குரூப் 4ல் தமிழ் பேப்பர் கஷ்டமாக இருந்தாலும் இதில் ஸ்கோர் பண்ணுற ஏரியா ஒரு 65லேருந்து 70 கேள்விகள் சமச்சீர் புக் அடிப்படையில் தாராளமாக ஸ்கோர் பண்ண முடியும். அன்டில் அதை நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கணும். அதாவது அந்த சிலபஸ் மாற்றத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு மேலும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், அந்த விஷயம் இப்போ வந்து கிடையாது. கான்செப்ட் உள்ளார்ந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியாகணும். அப்போ இப்போ நீங்கள் பண்ண போகிற விஷயம் என்னது, இந்த கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸில் 6th to 12th வரைக்கும் ஓகே, இங்கே நியூ புக் விஷயமா இருக்கட்டும், ஓல்டு புக்கில் கவர் ஆகிற விஷயங்கள், அந்த சிறப்பு தமிழ் கவர் ஆகிற விஷயங்கள், இதை ஃபர்ஸ்ட் வந்து முடிங்க. அதாவது இந்த 70 நான் என்ன வந்து பண்ண போகிறேன், இந்த 70ல் நான் அப்படி மிஸ் பண்ணால் கூட 65 நான் போட்டே ஆகணும். ஓகே, இந்த 70 நீங்கள் ப்ராப்பராக அடித்து உள்ளே வந்தால் தான் பேலன்ஸ் இருக்கிற 30ல் நீங்கள் மேக்கப் பண்ண முடியும். இந்த 30ல் ஒரு 15, அதாவது பாதிக்கு பாதி அடித்தா கூட அந்த 80 ரீச் பண்ணிடலாம். அப்போ இந்த 70 எந்த அளவுக்கு என்னால் ஃபுல்லாக அடிக்க முடியுமோ அதை ஃபுல்லாக அடித்தே ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், கையில் என்ன சோர்ஸ் இருக்குது, சமச்சீர் சோர்ஸாக வந்திருக்கு. இந்த அவுட் சோர்ஸ் வந்து போகிறல அது பெரிய விஷயங்க. ஏன்னா ஒன்று எடுக்க போயிட்டே இருக்கும். ஒரு யூடியூப் சேனல் நிறைய விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஏகப்பட்ட பிடிஎஃப் இருக்கும், அகாடமியில் ஒரு பெரிய புக் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் தேடிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னா அது தேடி போயிட்டே தான் வந்திருக்கும். அதாவது பெரிய வால் மாதிரி போயிட்டே இருக்கும், அதுக்கு முடிவே வந்திருக்காது, எண்டே வந்திருக்காது. ஆனால் சமச்சீர் புக் பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் தான் ஒரு ப்ராப்பர் ஸ்டார்டிங் இருக்குது, ப்ராப்பர் எண்டிங் இருக்குது, அதை வந்து முடிக்கணும். அதாவது முதலும் இருக்குது முடிவும் இருக்குது அப்படின்னா அது என்னென்ன விஷயங்கள் நம்ம கவர் பண்ண முடியுமோ எல்லாமே கவர் பண்ணிடணும். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 100 நாள் கையில் இருக்குன்னா ஒரு 60 நாட்கள் அந்த 6 to 12ல் எல்லா வகையிலையும் எப்படி கேட்டாலும் ஒரு கேள்வி இருக்குது, இலக்கணமில் சேர்த்து எழுதுக கேள்வி வருதுன்னா சேர்த்து எழுதுக, எந்த மெத்தடில் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் என்னால் பதில் அளிக்க முடியும். அந்த லெவலுக்கு நீங்கள் வந்தால் தான் தமிழ் இங்கே 85 போட முடியும். இது கஷ்டமாக இருந்தாலும் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் தான். அப்போ 6 to 12 ஓல்டு புக், நியூ புக், சிறப்பு தமிழ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்பராக முடிச்சிருங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வெளியே இருக்கும், அதை வந்து பார்த்துக்கலாம். அதாவது இன்றைக்கி நாளில் இந்த அவுட் சோர்ஸ் அப்படின்ற விஷயம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்து போட்டிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதை செக் பண்ணி அது வரைக்கும் மட்டும் நீ ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் புக்ஸை வாங்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. சரியா, 6th and 12th வரைக்கும் இதை ஃபுல்லாக இந்த சிலபஸை படித்து பார்த்துட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த அவுட் சோர்ஸுக்கு இன்றைக்கி நாளில் இருக்கிற எல்லா யூடியூப் சேனல்லுமே தமிழுக்கு யார் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ நீங்களே போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா பெஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற பசங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டும். இன்றைக்கி சோர்ஸை ஷேர் பண்ண தப்பே கிடையாது. அப்போ நீங்கள் புக்ஸை வாங்க முடியலனாலும் தேட முடியலனாலும் அந்தந்த வீடியோக்குள்ளே வர கண்டென்ட்டை மட்டும் லாஸ்ட் ஒரு 30 days நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த 30ல் 10-15 கேள்விகள் சாலிடாக அடிக்க முடியும். நமக்கு தேவையான அந்த 79, 80, 85 ரீச் பண்ண முடியும். இதுதான் உங்களுக்கான சொல்யூஷன்.
இதை வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்மார்ட் ஒர்க்காக ப்ராப்பராக கொண்டு போங்க. அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்களை சிலபஸை ப்ராப்பராக அணுகணும். என்ன சிலபஸ் இருக்குது, ஒரு 6th புக் படிக்கும் போதோ 8th புக் படிக்கும் போதோ 12th புக் படிக்கும் போதோ இந்த டாபிக் இந்த சிலபஸ் தான் கவர் ஆகுது, இந்த டாபிக் எழுதுதெல்லாம் கவர் ஆகுது, இந்த டாபிக் கலை சொற்கள், இந்த டாபிக் பிரித்து எழுதுக, இந்த மாதிரி ஒரு விஷயமும் ஒரு வார்த்தையும் கிளியராக தெரியணும். இலக்கியம்னு வரும்போது அந்த 15மே அடிக்கணுங்க. அந்த 15ல் லாஸ்ட் இயரில் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, மினிமம் ஒரு 12, ஒரு 3 வந்து மிஸ் ஆகலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கேள்விகள் ஒமிட் பண்ணாலும் 80 மினிமம் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு போதுமான விஷயமா இருந்திருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், கையில் இருக்க சோர்ஸை விட்டுறாதீங்க. கையில் என்ன இருக்கோ, கண்ணுக்கு என்ன தெரியுதோ, கண்ணுக்கிட்ட என்ன இருக்கோ அதை முதல்ல தேடுங்க, அதை முதல்ல முடிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நம்ம தட்டில் என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அதை வாங்கலாமா, அதை சாப்பிட்லாமா, டேஸ்ட்டாக இருக்குமான்றதை அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஒரு விஷயம் நம்ம போகிறோம், ஒரு பேக்கரிக்கு போகிறோம், கடைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் ஏகப்பட்டதாக இருக்கும். நம்ம ஒரு பன்னு தான் வாங்க போயிருப்போம். ஆனால் கண்ணு சுற்றி பார்க்கும்போது இந்த கேக் வாங்கி பார்க்கலாமா, இந்த சிப்ஸ் வாங்கி பார்க்கலாமா, கண்ணு தோணும், ஆட்டோமேட்டிக்காக வாங்க தோணும். பட் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டா நமக்கு வயிறில் பிரச்சனை வரும், ஒழுங்காக இருக்க முடியாது, ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் கையில் நமக்கு என்ன இருக்குது, 6 to 12 எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, சோர்ஸ் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. அதை ஃபுல்லாக முடிங்க. 65-70 கேள்விகள் கையில் இருக்கும் போது 30-35 கேள்விகளுக்காக ஏன் நம்ம வெளியே வந்து ஓடணும்? மேக்ஸிமம் அது முடிச்சிட்டா அந்த மினிமம் இருக்குது 30 பாட்டு உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். இப்போது எக்ஸாம் பேப்பர் வந்து எழுதுறீங்க, அந்த பேப்பரில் 100 கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த 100 கேள்வியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 60 கேள்வியும் ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. 10 கேள்வி ஈஸியாக இருக்கும், 2 கேள்வி கண்ணா பின்னான்னு கேட்டிருப்பாங்க, அடுத்து 20 கேள்வி ஈஸியாக இருக்கும், ஒரு 3 கேள்வி எங்கெங்கேயோ கேட்டு வச்சுருப்பாங்க. இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த 10ம் இந்த 20 சேர்த்து 30 கேள்வி ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த 2ம் இந்த 3ம் 5 கேள்வி ரொம்ப கஷ்டமாக கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன ஆகும்னா இந்த 5 கேள்வி தான் மைண்ட் சுற்றிக்கிட்டே இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க, கஷ்டமாக இருக்குது, எங்கே கேட்டிருப்பாங்க, வெளியே கேட்டிருப்பாங்களா, இப்படி தான் மைண்ட் ஓடும். போட்டித் தேர்வில் அடி வாங்குறது இதனால தான். அப்போ என்ன விஷயம், ப்ராப்பரான ப்ராக்டிஸ் அவசியம். அப்போ என்ன பண்ணணும், 2 கஷ்டமாக இருக்கா அதை ஒமிட் பண்ணணும், 5 கஷ்டமாக இருக்கா ஒமிட் பண்ணணும். அந்த 5 ஒமிட் பண்ணிட்டா 30 தூக்கிடலாம்ல. இப்போ எது மேக்ஸிமமோ அதை தூக்க நீங்கள் பாருங்கள், டெஸ்ட்டை ப்ராப்பராக நம்ம வந்து கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போது டெஸ்ட்டு எப்படி இருக்கும், எந்த மாதிரி படிக்கணும் அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஸ்டிக் டு சமச்சீர் புக். அதை ஒமிட்டே பண்ணாதீங்க. எல்லாமே நான் படிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெளியே வந்து போங்க, உங்களுக்கு பர்மிஷன் இருக்குது. சரியா? சரி, டெஸ்ட் எங்கே கண்டக்ட் பண்ண போகிறோம்? ஆப்பில் இருக்குமா? கிடையாது, டெலகிராம் அண்ட் யூடியூப்பில் மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம டெலகிராம் பொறுத்த வரைக்கும் 2 லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். டெலகிராமில் போய்ட்டு GT Test WS இதை வந்து சர்ச் பண்ணுங்கள், லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது மேலே டைப் பண்ணுங்கள், சர்ச் ஆப்ஷன் வந்திருக்கும், சர்ச் ஆப்ஷனில் GT Test WS எல்லாமே கேப்ஸில் சர்ச் பண்ணுங்கள், லிங்க் ஓப்பன் ஆகும், குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஓப்பன் சேனலில் வந்துருக்கும், இது எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கும். வின் அண்ட் ஷைன் போட்டாலே போதும், இந்த சேனலில் வந்து வந்துடும், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் உங்களுக்கு இங்கே மட்டும் தான் வந்திருக்கும். ஓகேவா? கிளிக் பண்ணிக்கு ஜாயின் பண்ணிக்குவோங்க. சரி, டெஸ்ட்டு எப்போ ஆரம்பிக்க போகிறோம்? ஸோ August 1 நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மாற்றம் இருந்தால் ஒரு 1 or 2 days அங்கங்கே வந்து பின்னாக மாறி போகலாம். இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிலபஸ் வைஸ் ப்ராப்பராக வந்து பிரிச்சிருக்கேன். ஓகே, இது ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் என்ன மாற்றங்கள் வேணும், இந்த சிலபஸ் பேட்டர்னில் இந்த மாதிரி கொண்டு போகலாம். இப்போ டேட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், டேட்டில் மாற்றங்கள் அந்த அளவுக்கு பண்ணாதீங்க. நான் வந்து சொல்லிடுறேன், உங்களுக்கு டேட் கம்மியாக வந்திருக்கு. சிலபஸில் சில மாற்றங்கள் வந்து வரலாம். இப்போ நம்ம ஒரு 7 யூனிட்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி படிக்கலாம், அந்த மாதிரி படிக்கலாம், இந்த மாதிரி கொண்டு போகலாம். இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணியும் நான் எதனா மாற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து மாற்றுறேன். ஏன்னா உங்களோட விருப்பம் ரொம்ப ரொம்ப அவசியம். இது எல்லாமே ஒரு பெய்ட் பெஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே டெஸ்ட் சீசன் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். நம்ம லாஸ்ட் இயரும் இதை ஃபாலோ பண்ணியிருந்தோம். 6 to 12 இருக்கிற இது எல்லா விஷயமும் கவர் ஆக போகுது. ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் நடுவில் வந்து இப்போ நாங்கள் இருக்கும். இங்கே அட்வான்ஸ் தமிழ், அவுட் சோர்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்தா கொண்டு போக போகிறோம். முடிஞ்சால் சில PDF நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு 6th புக் 7th புக் அப்படின்னு அந்த ஃபுல் புக்கும் சேர்த்தும் சில கம்பலேஷன் வந்து கொடுக்க போகிறேன். லாஸ்ட் இயர் கொடுத்த டெஸ்ட் கொஸ்டினும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணால் அதிகமான கொஷின்ஸ் ஃபாலோ பண்ணால் அதிகமாக ரிவைஸ் பண்ணி எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது செப்டம்பர் 22 வரைக்கும் நம்ம வந்து முடிக்கிறோம். அதாவது நம்ம டார்கெட் Group 2 ஃபேஸ் பண்ணி வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம இதுக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா Group 4க்கு ரிவைஸ் பண்ண மட்டுமே போதுமான விஷயமா வந்திருக்கும். இதுக்கான PDF டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்மேட் ஓகேவாக இருக்குது, இல்லைனா மாற்றங்கள் வேணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கேள்வி இருக்கும். எந்தெந்த மாற்றங்கள் இருக்குது, எந்த மாதிரி கொண்டு போய் எல்லாமே சொல்கிறேன் நான் உங்களுக்கு. உங்களோட கருத்துக்கள் அவசியம், உங்களோட சப்போர்ட் வந்து அவசியம். ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் எல்லாமே ஒரு PDF ஃபார்மேட்டில் ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. குரூப்பில் அதுக்கான அப்டேட் வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டெஸ்ட் கனெக்ட் பண்ண இடம் நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.
டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ்க்கு காஸ்ட் கிடையாது. யாருன்னா கேட்டால் கொடுத்துறாதீங்க. எனக்கு இருக்கிறது இந்த 2 நம்பர் மட்டும்தான். இந்த 2 நம்பர் தாண்டி வேறு நம்பரே கிடையாது. வேறு நம்பர் தாண்டி வின் அண்ட் ஷென்னு யாரா மணி கேட்டால் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நான் யார்ட்டையும் கேட்க கிடையாது. தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அண்ட் மற்ற டெஸ்ட் சீரிஸுமே நான் இண்டிவிஜுவலாக யார்ட்டுமே போய் மணி கேட்டதே கிடையாது. குரூப்பில் ஒரு பேட்ச் இருக்குது அப்படின்னு நம்ம டெலகிராம் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்த்து பசங்களாக தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ஏமாற வேண்டாம். அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.